ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். அதாவது என்னென்னா, எனக்கு பிரதோஷம். இந்த நாளில் நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அதாவது இந்த சிவபெருமான் எங்களுக்கு எங்கே கிடைச்சார் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு கோவில் இருக்குது, ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில் பின்ன பேக் சைடு ஒரு சின்ன ரோடு மாதிரி இருக்கும், ஒரு மரம் இருக்கும், அவங்க பிள்ளையாரெலாம் வச்சுருப்பாங்க. அங்கே இந்த சிவபெருமான் அதாவது குப்பையில் கவுத்து தள்ளி போட்ட ஒரு பொசிஷனில் எங்கள் அம்மா கையில் கிடச்சாரு. ரொம்ப டேமேஜாக இருந்திருந்தது. சரி, நாங்கள் என்றைக்குமே என்ன ஒன்றே ஒன்று நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருந்தா, நம்மளே போயிருக்கோம். அந்த பழைய பொருளை எடுத்துகிட்டு வந்தானே உடஞ்சது எடுத்து நம்ம மனசும் உடஞ்சிடுச்சு. சொந்தக்காரங்க மற்றவங்களால வசதி இல்லைன்றதுனால ஒதுக்கி வைக்கப்பட்டோம். நம்மளே உடஞ்சி போனோம். இன்னொரு உடஞ்ச பொருள் எடுத்துகிட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, என் வீட்டில் முக்கால்வாசி கோவிலில் வச்சுட்ட பழைய பொருளுங்க, பழைய சாமி படம் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு நான் புதுப்பிச்சு வச்சுப்பேன். இவரும் அப்படி தான். இவரை நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தாருன்ட்டு வீடியோவுடைய லாஸ்ட்டில் நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். நான் இந்த என்ன மெசேஜ் சொல்ல வரணும்னா, இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு வைகாசி நினைக்கிறேன், சரியாக தெரியல, கேலண்டரில் பார்த்து சொல்லணும். இன்றைக்கி லாஸ்ட்டு சித்திரையோடைய கடைசி நாள். எங்களுக்கு இது ஒரு 2 நாள் முன்னாடி திங்கக்கிழமை இன்னும் கிடச்சாரு. நேற்று பெயிண்ட் பண்ணி புதுப்பித்தோம். இது ஒரு கீழே இதே ஒரு பணமோ இல்லை ஒரு நகையோ இல்லை வேறு ஏதோ ஒன்றோ இல்லை நம்ம சொத்தோ இல்லை ஒரு அந்தஸ்து இல்லை ஒரு இடம் வீடு அந்த மாதிரி பழமைப்பட்டிருந்தா உடனே நம்ம தூக்கி போய் குப்பையில் போட்டுருவோமா? ஏன்னா அம்மா அப்பாவை நான் இதில் ஒப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்மா அப்பாவையும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுற காலமாக இருக்குது. அதனால் அதை சொல்ல மாட்டேன். பணம் இல்லை, வசதி இல்லைன்னா ஜனங்களுக்கு என்ன மரியாதை, சொந்தங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்றது நான் பர்சனலாக ரொம்ப அனுபவிச்சு. இப்போவே எங்கள் வீட்டு சைடு ஒரு கல்யாணம், எல்லா சொந்தக்காரங்களும் இதே என் குழந்தைக்கு நான் கூப்பிட்டேன் போயிட்டு. அதுக்கு என்ன வர முடியும், நீங்களே பார்த்துக்க. இத்தனைக்கும் திருப்பதியில் நான் மொட்டை அடிச்சிருக்கிறேன், மொட்டை அடிச்சு காது குத்திருக்கிறேன். வீட்டுக்கு ஏன்னா எங்களுக்கு எடுத்து போட்டு செய்ய யாரும் இல்லை, நானும் எங்கள் அம்மா மட்டும்தான். ஒரே ஒரு பொண்ணும் பெற்று குழந்தை வச்சுருக்கிறதும் பெண் குழந்தை தான் வீட்டில் வச்சுருக்கிறது. வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு உனக்கு சும்மாலாம் இருக்க முடியாது போங்கன்ட்டு எல்லாருமே அலட்சியப்படுது. அதே இப்போ எங்கள் மாமா வீட்டு சைடு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, எல்லாரும் நீ நான் போட்டி போட்டுன்னு போகிறாங்க. ஏன்னா வசதி காரணம். அப்போது எல்லா ஜனங்களும் வசதியை பார்க்கணும். இதே வசதியை கடவுள் பார்க்க ஆரம்பிச்சுதான் நம்ம எல்லாரும் இருப்போமா? நீ வசதியானவன், நான் உனக்கு தான் நன்மை பண்ணுவேன், நீ வசதி இல்லாதவன், நான் உனக்கு நன்மை பண்ண மாட்டேன்ட்டு. எந்த சமயமாக இருந்தாலும் ஆபத்துன்னு ஒன்று தான் அந்த தெய்வம் உதவுது. ஏன் அந்த தெய்வம் உடஞ்சிட்டாலோ இல்லை பழசானாலும் நம்ம ஏன் கோவிலில் கொண்டு போய் போட்டுடணும்? 1 கோடி ரூபாய் பணம் அது பழசாக இருக்குதுன்னு கோவிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்ணில் படுதுன்னா ஆசையாக இருக்கும்ல. ஒரு நகை விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னால் ஆசையாக இருக்கும்ல. சரி, நம்ம எடுத்துக்கலாம், எடுக்காமல் இருப்போமா? ஏன்னா அது அது என்றைக்காக இருந்தாலும் அது ப்ராஃபிட்டு, அது சொத்து, அதுக்கு வேல்யூ இருக்குது, அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்றதுனால அதனால் வீட்டில் பயன்பட்ட சாமியோ இல்லை ஒரு பொருள் ரொம்ப விண்ணமாயிடுச்சுன்னா எடுத்துன்னு போய் மரியாதையாக வைக்கலாம். ஆனால் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன இடம் உடஞ்சிருக்குதுன்னா அதை தூக்கி போட்டு போகிற இடமா அது? குப்பை தொட்டியில் சாய வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த சிவன் எப்படி இருந்தாருன்னு இப்போ எப்படி இருக்காருன்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இல்லாதப்பட்டவனை காப்பாற்றுறான்ற மாதிரி நானும் இல்லாதப்பட்டவன். நான் இன்னொரு கஷ்டப்படுற நிலைமையில தூக்கி போட்டிருக்கிற தெய்வத்தை கூட நான் என் குழந்தைய நினச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்றும் நல்லா இல்லை. அதனால் நம்ம இப்போ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வச்சு தான் நம்ம அதால் கெட்டு போகிறோன்னு இல்லை. எங்களை ஜனங்க, சொந்தக்காரங்க. ஏன்னா பணம் ஒன்று இல்லை, அந்த ஒரு இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி நாங்கள் பட்டு நிற்கிற அவமானம், அசிங்கம். வயசான ஒரு பொம்பளையை வீட்டில் வச்சுக்கிட்டு அது என்ன ஏதுன்னு கூட ஒரு பிள்ளைங்க, ஒரு தம்பி, தங்கச்சி வீடு, யார் மருமக, பேரன் பேத்தின்னு கேட்காது எல்லா நிலைமையுமே நாங்கள் பார்த்துட்டோம். இதில் தெய்வத்தை தூக்கி போட்டிருக்காங்கன்னு போது அந்த உடஞ்சி போன ஒரு தெய்வம் நம்ம குடும்பத்துக்கு தரித்திரம் பிடிக்க போகிறதோ இல்லை அதால் கஷ்டப்பட போகிறதோ ஒன்றும் கிடையாது. இன்னும் கேட்டால் இவரை எடுத்துகிட்டு வச்சுட்டு மேலே என்னவோ வச்சோன்னே உடஞ்சி இடுப்பு பாதி தனியாக உடஞ்சிச்சு. இருந்தாலும் நான் சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, வேணாம், நம்மளுக்கு ஈஸ்வரன் இன்றைக்கும் கைவிட மாட்டார். பெருமாள் ஏழ்மையான இருந்தாலும் அவர் கைவிட மாட்டார். நம்ம என்னென்னா நம்ம தெய்வத்தை கைவிடாமல் கும்பிடலாம் நம்பிக்கையை வச்சுட்டுன்னு நான் வச்சிட்ருக்கேன். அதனால் உங்கள் வீட்டுங்கள்லேயும் ஒரு பழைய பொருளோ இல்லை கொஞ்சம் தேய்மானமான பொருள் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி புதுசு பண்ணி வச்சு சாமி கும்பிடுங்க. பணம் நகை ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. அதுவாக இருந்தால் நம்ம விட்டுருவோமா? நம்ம தெய்வத்தையே நம்ம விடணும். அந்த கடவுள் என்னென்னா என்றைக்காக இருந்தால் ஆபத்து நேரத்தில் உண்மையான உதவின்னு பண்ணுற நேரத்தில் தெய்வம் நம்மளை காப்பாற்றுவோம். அவன் மனசை ஜெயிக்காமல் வேறு எதை ஜெயிச்சு சாதிக்க போகிறோம்?
சரிங்களா? இது நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு தான். இன்னும் பெயிண்ட் வீட்டில் இருந்த பெயிண்ட்டை வச்சு நான் பண்ணியிருக்கேன் கங்காதேவிக்கெலாம். இது அம்மா ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் எடுத்தாங்க. நான் இப்போ கண்ணுக்கு, காதுக்கு, லிப்புக்கு, அப்புறம் கங்கைக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டுங்கள்லேயும் இந்த மாதிரி பழைய சிலை படம் வந்ததுன்னா நீங்கள் புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டேமேஜ்னால் எடுத்துன்னு போய் வச்சுருங்க. ஆனால் ஒரு மரியாதையான இடத்துல வைங்க. குப்பை தொட்டிலெலாம் போட்டு போவேணாம். மனசு கஷ்டமாக இருக்குது. என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பிரதோஷம். சீக்கிரம் ஈவினிங் போய் அவரை பாருங்கள், கும்பிடுங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நன்றி.